வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ரைஸ் நல்லா பொலன்னு இருக்கணும். அதுக்கு நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். அதுக்கு முன்னாடி இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட ஆயில், குக்கிங் ஆயில் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து ஒரு 80% வந்து குக்கானால் போதும், ரொம்ப குழஞ்சி வந்துடக்கூடாது. இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக்காகி வந்துடுச்சு. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு நமக்கு பொலன்னு வேணும். இந்த டைமில் நம்ம இதை அப்படியே வடிச்சிட்டு தண்ணியிலேருந்து எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு எக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 முட்டையை வந்துட்டு நம்ம பீட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பீசஸாக நம்ம முட்டையை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம அதே கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸில் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து கேரட் சேர்த்துருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கப் அளவு கேப்சிகம், இதையும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் பீன்ஸு அப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் கூட பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இதில் ஸ்ப்ரிங் ஆனியனையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே இருக்க ஆனியன்ஸையும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 70% வந்து குக் ஆனாலே போதும், ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சாதம் வேக வைக்கும் போதும் சாதம் சேர்த்துருக்கோம், சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணும்போதும் நம்ம சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் கம்மியாக சேர்த்துட்டு கலந்துடுங்க. கலந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உதிராக இருக்கிற மாதிரி சாதத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா பொலன்னு கிடைக்கும். இப்போது இந்த சாதத்தை வந்துட்டு உடச்சிடாமல் அப்படியே மெதுவாக நம்ம கலந்து விடலாம். இது நல்லா கலந்தாச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெப்பர் பவுடரை வந்துட்டு சேர்த்து கலந்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். கிளறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சாதம் உடஞ்சிடாமல். இப்போ ஃபைனலாக நம்ம சிக்கனை வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதை மட்டும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஆயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டா நான் வந்துட்டு ஏற்கனவே ட்ராகன் சிக்கன் வந்து ரெசிபி போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மேரினேட் பண்ணுற போர்ஷன் வரும், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.